பிரைஸ் தி லார்ட். இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளை தந்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட யோவான் 8வது அதிகாரம் 36வது இறை வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். பிரைஸ் தி லார்ட். இது நம்ம அநேக முறை இந்த வசனத்தை கேள்விப்பட்டு இருக்கிறோம். இது நமக்கு மனப்பாடமா கூட தெரியும். இந்த வார்த்தையில இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு கொடுக்கிற விடுதலை மெய்யான விடுதலை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை வாசித்த பிறகு உங்களுக்கு ஒரு சாட்சியை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எனக்கு 7 வருட காலமாய் ஸ்கின் அலர்ஜி இருந்தது. அதனால நிறைய மருத்துவர்கிட்ட போய் அதற்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து கொண்டிருந்தேன். 7 வருஷம் இதற்காக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால 7 வருஷத்திற்கு பிறகு இந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார். சில வருஷங்கள் அந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்த சில வருஷங்கள் கடந்த பின்பு மீண்டுமாக இந்த வியாதிக்கான சில சிம்டம்ஸ் என்னுடைய உடம்புல தெரிய வந்தது. அப்போ என் உள்ளத்துல இந்த மாதிரியான கேள்விகள் எழும்புச்சு. மறுபடியும் அந்த வியாதி விட்டதோ, இந்த மாதிரி அலர்ஜி எல்லாம் ஏற்படுதே நமக்கு என்று சொல்லி நான் வேதனைப்பட்டு பயந்தேன். அப்போ ஆவியானவர் எனக்கு இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தி என்னை அறிக்கை செய்ய சொன்னார். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாக ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற விடுதலை மெய்யான விடுதலை என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக இந்த பிரச்சனை ஸ்கின்னுக்கான ப்ராப்ளமா இருக்காது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அறிக்கை செய்துவிட்டு மருத்துவரிடம் போய் பரிசோதித்து பார்த்தேன். எடுத்த டெஸ்ட் ரிப்போர்ட்ல இந்த ஸ்கின் அலர்ஜிக்கான எந்த விதமான சிம்டம்ஸும் இல்லாதபடிக்கு ரிசல்ட்டை பாசிட்டிவா ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அதே போல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற விடுதலை எப்படிப்பட்டதா இருக்கிறது? மெய்யான விடுதலை. அவர் கொடுத்துட்டார் அப்படின்னா மறுபடியுமா அந்த வியாதி நம்மளுடைய சரீரத்துக்குள்ளாக வரவே வராது. அதனால ஆண்டவர் உங்களுக்கு அநேக வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பார். நீங்க விசுவாசிங்க. அவர் கொடுத்துட்டார் அப்படின்னா நிச்சயமா மறுபடியுமாக எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. என்னை போல நீங்களும் கூட சில காரியங்களுக்கு பயந்தவர்களாய் இருப்பீர்களானால் இந்த வசனத்தை சொல்லி அறிக்கை செய்து ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாக பெரிய மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேத வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியாக எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற விடுதலைக்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அந்த விடுதலைக்கு ஆண்டவரை எதிராக சாத்தான் கொண்டு வருகிற சில பிரச்சனைகளை நாங்கள் பார்த்து சோர்ந்து போய் விடாதபடி, பயந்து விடாதபடிக்கு எப்போதும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று சொல்லி உண்மையே நாங்கள் விசுவாசித்து நீர் கொடுத்த விடுதலைக்காக நாங்கள் நன்றி சொல்லி உம்மோடு கூட பயணிக்கிறவர்களா எங்களை மாற்றுவீராக. அப்படியே எங்களை வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமேன்.